Good evening. Good evening, children. Good evening, all of you. Good evening, Miss. Good evening, Miss. இது மட்டும் போட்டுருமா இந்த பேஜ் மட்டும் போட்டு Right. போன கிளாஸ் நோட்ஸ் எல்லாரும் எழுதிட்டீங்களா? Yes, Miss. Yes, ma'am. எல்லாரும் படங்கள் எல்லாம் கிருந்தீங்களா? ஹேண்ட் ரோஷன் அனுப்பியிருந்தா குட். அழகா இருந்துச்சு நோட்ஸ். மிச்சாங்களத்தினும் அனுப்பல மிஸ். எப்படி தெரியும் அப்ப நீங்க வடிவா செஞ்சிருக்கீங்களா இல்லையாண்டு ஒருக்கா போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்ப இப்போ பாப்போம் எப்படி எழுதிருக்கிறீங்கன்னு எல்லாரும். ஹேண்ட் ரோஷன் அழகா அனுப்பியிருந்தா. மிச்சாக்கள் அனுப்பியல தானே மிஸ்ஸுக்கு. எல்லாரும் ஒருக்கா போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஹரீஷ் பிரசன்ட். வருணிகா அண்டி தான் வந்திருக்கிறீங்களோ? போன கிளாஸ் வரையிலே வருணிகா போன கிளாஸ் வரையில Program இல்ல teacher. ஜோஹானா ஹன்ஸ்ரோசன் ஜோஹானா. ரைட், ஓகே. ஜோஹானா அனுப்பிட்டீங்களா? மாட்டார்கள். ஜோஹானா காப்பி அனுப்புங்க. ஜோஹானா ஹரிஷ் send it quickly. ஹரிஷ் ரைட் மிஸ் காப்பி பார்த்தது பிறகு மிச்சாக்கள் உள்ள வர்றாரு. Teacher, நான் print out காப்பில ஒட்டி இல்லையா நீங்க? இல்ல டீச்சர், பெருசு பெருசா இருக்கு டீச்சர். நீங்க குட்டியா எடுத்துருக்கலாமே. இந்த பாருங்க ஹன்ஸ் ரோஷன் அனுப்பியிருக்கலாம் மிஸ்ஸுக்கு. ஹன்ஸ் ரோஷன் ஒரு ஹாய் ஒன்று போட்டு விடுங்கம்மா உங்களோட நம்பர்ல இருந்து. ஹன்ஸ் ரோஷன் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து ஒரு ஹாய் ஒன்று போடலுமா? ரைட் ரைட் இருக்கா. ரைட், இங்க பாருங்க ஹன்ஸ் ரோஷன் செஞ்சிருக்கிறா. எப்படி அழகா இருக்குன்றத பாருங்க. இப்படி இருந்தா தான் பிள்ளைகள் மிஸ்ஸுக்கும் என்ன சொல்றது விருப்பம் இருக்கும் படிப்பிக்க. படிக்கிறது தான் நீங்க வாரீங்க. காப்பி நீட்டா இருக்கும். காப்பி நீட்டா இருக்கும் பாருங்க. காப்பி நீட்டா இருந்தா உங்களை வடிவா மிஸ் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். காப்பிய பார்த்தா உங்களை தெரியும். பாருங்க எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா எப்படி இருக்கு? இனக்கட்டு இருந்து செஞ்சிருக்கிறா. படிக்கிறதுக்காண்டி செஞ்சிருக்கிறா. மிஸ் சொன்னதுக்காண்டி மட்டும் இல்ல, அவ படிக்கிறதுக்காண்டி செஞ்சிருக்கிறா. பாத்தீங்களா என்ன பெருசா வந்திருக்கு பாருங்க. இவம் எடுத்திருக்கிறதானே ஜோயனா. ஜோயினா பெருசா இருக்குன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க சைஸ பாருங்க.
தான் பிள்ளைகள் படிக்கிறது. படிக்கிற பிள்ளைகளை கொப்பியில பார்த்தா தெரியும். பாத்தீங்களா இந்த கீபோர்டை பாருங்க எவ்வளவு அழகா அதுக்கு பார்டர் போட்டு அழகாக்கி வச்சிருக்கான். அம்மா ஹெல்ப் பண்ணிருக்காங்க போல. அப்படி அம்மா ஹெல்ப் பண்ணாங்களா? Yes, miss. ரைட், Yes, குட். miss. அப்படித்தான் இருக்கணும். பாருங்க நீங்க படிக்கிறதுக்கு அம்மா ஹெல்ப் பண்றாங்க. அழகா இருக்கு. மட்டாக்கள் என்ன செய்றீங்க? பேரோட அனுப்புங்க பிள்ளைகள், பேரோட அனுப்புங்க. பேர் பெயர் போட்டு அனுப்புங்க மிஸ்ஸுக்கு. பெயர் போட்டு அனுப்புங்க, பெயர் போட்டு அனுப்புங்க. அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறா போல ஜோஹானா. ஜோஹானா பெருசா எடுத்துட்டீங்க. நீங்க A4 சைஸுக்கு சொல்லி எடுத்திருக்கலாம். இதுகளே நீ வெட்டி வெட்டி ஒட்டத்தானே இருக்கு. கொப்பில ஒட்டத்தானே இருக்கு. கொப்பில ஒட்டி வச்சுக்கீங்களா? இல்ல டீச்சர். அப்ப இது சும்மா எடுத்து வச்சுக்கீங்களா? இது யாரு கொப்பில ஒட்டி வச்சிருக்கிறாங்க? சிந்தனன், சிந்தனன். வெரி குட் சிந்தனன். சிந்தனன் ஒட்டி வச்சுக்கிறார் கொப்பில. குட். நிச்சாக்கலங்க. சிந்தனன் அனுப்பி இருக்கிறார். ஹன்ஸ் ரோஷன் தான் பார்த்திருக்கிறோம். வேற யாக்கள் அனுப்பலையே. எங்க மெட்டாக்கள் அனுப்பினா தான் கிளாஸ்ல இருக்க விடுவேன். இல்லாட்டிக்கு வெளியேறிடும். கிளாஸ்ல இருக்க கூடாது. சரியா? சில கிளாஸ்ல விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகள். யாரு ஹரிஷ் ஒட்டி இருக்கிறீங்களா? இல்ல எனக்கு ஒட்டணும். ஏன் ஒட்டையில? டைம் இல்ல ஹரிஷுக்கு. இது யாரு? ஹரிஹேஷவ். ஹரிஹேஷவ் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்கப்ப. நிவேதிக்ஷ், நிவேதிக்ஷ், நிவேதிக்ஷ் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹரிஹேஷவ் எழுதே இல்லையாப்பன்? டீச்சர் நான் சில கிளாஸ் வரல டீச்சர். ஓகே அப்பன் நான் மிஸ் அதான் ஐயோ சார் குரூப் போட சொல்லி 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 மிஸ் கலைச்சே போயிட்டார். குரூப் செட் பண்றாரே இல்ல. என்ன செய்யறேன்னு தெரியல பிள்ளைகள். எனக்கும் ஒரு குரூப் இருந்தா நான் எல்லா விஷயத்தையும் அதுல போடலாம். இப்ப கிரேட் 6ல எல்லாத்தையும் மிஸ் 2 இடத்துக்கு மாறி போட்டு கொண்டு இருக்க வேண்டி இருக்கு. பழைய குரூப்பு கொண்டும் புது குரூப்பு கொண்டும் போட வேண்டி இருக்கு. சாருக்கு எவ்வளவோ சொன்னாலும் விளங்குது இல்ல, செய்யறாரு இல்ல. மிஸ் என்ன செய்ய? மிஸ்ஸுக்கும் கஷ்டமா இருக்கு. கால் பண்ணினா எடுக்கிறாரு இல்ல. பாப்போம். குரூப் ஒன்று இருந்தா மிஸ் எல்லா விஷயத்தையும் ஒரு அந்த குரூப்லயே போடலாம். இது எல்லா பிள்ளைகளும் இல்ல பாப்பாங்க. அநியாயம் எல்லா பிள்ளைகளும் டவுன்லோட் பண்ணி கொண்டு இருப்பாங்க அந்த போட்டோக்களை. மிஸ் போட்டுட்டேன். சிந்தனன் பாத்துட்டேன் ஐயா. அனுப்பியிருந்தீங்க பார்த்தேன். ஓகே மிஸ். ரைட், ஓகே. ஓகே பிள்ளை. இன்றைக்கு நாங்க அடுத்த விஷயம் பார்க்க போறோம். உங்களோட புக்ல அடுத்தது என்ன நாங்க இன்னும் பார்க்காம இருக்கிறோம்ன்றத சொல்லுங்க பாப்போம். படிக்கிற பிள்ளைகள் பார்த்து சொல்லுங்க. இன்னும் நாங்க என்ன பார்க்கல. முதலாவது லெசன் இல்ல, யூனிட் 1 இன்னும் எது பார்க்காம இருக்கிறோம். கணனி பயன்படுத்தப்படும் நிறுவனங்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு என்ன ஹெடிங்ல இருக்கு? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் யாருமே இல்லையா? எல்லாருமே தமிழா? ரைட், ஓகே. எந்தெந்த இடங்களில what are the place we are using the computer, right? எந்தெந்த இடங்கள்ல நாங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட், இந்த வீடியோ கிளிப் ஒருக்கா பாருங்க பிள்ளைகள்.
இங்கிலீஷ்ல தான் போகும் பாருங்க. மிஸ் வந்து பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? சின்ன ஒரு வீடியோ கிளிப் தான். ரைட்? ஓகே. Uses of computer. Computers have become very important in our day-to-day lives. We can find computer at many places such as in school, in hospital, in office, in bank, at shopping mall, at railway station, at home, and it's used for animation and designing. School. Computers are very useful for children and is being taught as a subject in school. They help the children in many ways, such as teachers use computers while teaching. Timetable, report cards, schedules and circulars are being prepared on computer. Children learn to draw and color pictures on computer. Computers are used in a library as well to keep records of books. In hospital. In the hospitals, we can find doctors using computers for many things, such as computers can be used to perform operations. Computers can be used for eye testing. Computers can be used to diagnose a patient's illness, and it can be used to keep a record of all patients and their medical reports. In office. Computers play a very important role in the administration work in offices, such as computers are used to type documents, letters and schedules. They are used to send or receive emails. Computer is used to store large amount of data and information. They are also used to perform calculations. In bank. We can find people using computer in banks. They use computers in many ways, such as computers are used to take out money from the ATM. Computers can be used for preparing bank statement and storing customer information. Computers are used to do calculations. And internet banking. Computer is a much needed tool for every shopping mall, as computers are used to calculate and make bills, and they are used to keep record of all items and their prices. In railway station and airport. At station and port, computers play a very important role as they help to keep records of passengers and booking tickets. Computers also help to know the arrival and departure time of train and flight. At home. Computer is much needed at home as well, as it's a source of entertainment also. And we can use it in many things, such as you can listen to music, watch movies and play games on a computer. And you can search any kind of information on a computer. You can solve sums on them. Computers are also used to make projects. Apart from these places, we can see the usage of computers for many things, such as for space research. Computers can be used for space research and for launching satellites. For designing, computers can be used by architects to design buildings. They can be used by engineers to design any kind of a machinery. They can